Hello friends, welcome to Queen Bee Paradise Tamil. இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம வீடுகள்ல பழைய வளையல் எல்லாம் வந்து நிறைய இருக்கும். அதெல்லாம் என்ன பண்றது அப்படினு தெரியாம நம்ம வச்சிருப்போம். பழைய வளையலை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஹோம் டெக்கோரை ஈஸியா எப்படி பண்றது அப்படினு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நான் வந்து கொஞ்சம் வேற சைஸ்ல இருக்கிற மாதிரி கண்ணாடி வளையல், மெட்டல் வளையல் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இத பயன்படுத்தி தான் அந்த ஹோம் டெக்கோர் பண்ண போறோம். First ஒரு ring பண்ணிக்க போறோம். அதுக்கு வந்து ஒரு பெரிய வளையல், ஒரு சின்ன வளையல் எடுத்துர்க்கேன். இத சுத்தறதுக்கு வந்து உள்ளன் நூல் தேவைப்படுது. உங்களுக்கு விருப்பமான கலர்ல நீங்க எடுத்துக்கலாம். இது வந்து ஸ்டேஷனரியில கிடைக்கும். ஆன்லைன்லயும் அவேலபிளா இருக்கு. உள்ளன் நூலை இப்படி ரெட்டையா மடிச்சிட்டு ஒரு லூப் மாதிரி முடிச்சு போட்டுக்கலாம். இப்போ இந்த வளையலை சுத்தி இந்த நூலை டைட்டா நம்ம சுத்திட்டு வரணும். கேப் இல்லாம நல்லா டைட்டா சுத்திக்கோங்க. இத finish பண்ணும்போது glue gun, fevicol, fevibond எது வேணாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம். பாருங்க ஒரு அழகான ரிங் நமக்கு கிடைச்சிருச்சு. இதே மாதிரி 14 ரிங் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் உள்ளன் நூல் எடுத்து அதுல பாம் பண்ண போறோம். பாம் பண்றதுக்கு நம்ம 3 விரல்களோட அளவு வெச்சிட்டு நம்ம வந்து இப்படி லூப் மாதிரி சுத்திக்கணும். 50 தடவை சுத்தணும். 50 தடவை சுத்தினதுக்கு அப்புறமா இப்படி வெளியில எடுத்துட்டு நடுவுல ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். இப்போ ரெண்டு சைடும் இருக்கிற லூப்பை வந்து வெட்டி விட்டுக்கலாம். இந்த நூலை எல்லாம் சமமா வச்சு ரவுண்டா கட் பண்ணிட்டே வரணும். ஃபுல்லா கட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தா இப்படி அழகான பாம் கிடைச்சிரும். பார்க்கிறதுக்கே ரொம்ப கியூட்டா இருக்கும். இந்த மாதிரி நமக்கு 12 பாம் வந்து தேவைப்படுது. இதே மாதிரி டசல்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம 4 விரல்களோட அளவு வெச்சிட்டு நம்ம இந்த மாதிரி லூப் பண்ணிக்கலாம். 50 தடவை சுத்தினதுக்கு அப்புறமா வெளியில எடுத்து நடுவுல இந்த மாதிரி கட்டிக்கலாம். இந்த இடத்துல கட் பண்ணி விட்டுட்டு நூலெல்லாம் சமமா வச்சு கட் பண்ணிரலாம். மேலே வந்து கான்ட்ராஸ்ட் கலர் நூல் வச்சு நல்லா டைட்டா சுத்தி விட்டுக்கலாம். பாருங்க டசல்ஸ் வந்து சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி நமக்கு 2 டசல்ஸ் தான் தேவைப்படும். சோ மொத்தமா 14 ரிங், 12 பாம் 2 டசல்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த ரிங்கை இன்னும் அழகாக்கிறதுக்காக இந்த ரெடிமேட் ரோஸை வந்து நான் சுத்தி விட போறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்க உங்க கிரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி இதை டெக்கரேட் பண்ணலாம். இந்த வீடியோல நான் பயன்படுத்துற கிராஃப்ட் திங்ஸோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இது இன்னும் டெக்கரேட் பண்றதுக்காக நான் வந்து ஒயிட் ஸ்டோன்ஸ் ஒட்டுறேன். இதே மாதிரி எல்லா ரிங்லயும் ஒட்டி டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கேன். இதெல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கிரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி இத மாலை மாதிரி நம்ம கோர்த்துக்கலாம். நடுவுல வந்து பீட்ஸ் போடலாம். இந்த மாதிரி கிளாஸ் பைப்ஸ் போடலாம். இல்ல ஸ்ட்ரா கூட பயன்படுத்தலாம். உங்க கிரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சோ இப்படி மாத்தி கோர்த்துக்கிட்டே வந்துட்டு நம்ம ஒரு சரம் மாதிரி கோர்த்துக்கணும். இப்போ நான் வந்து விண்டோ மேக் ஓவர்க்காக பண்ணிட்டு இருக்கேன். அதனால நான் ஒரு சரத்துல வந்து 7 ரிங் 6 பாம் யூஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். 2 சரமும் finish பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தா இந்த மாதிரி இருக்கும். ரொம்ப கியூட்டா வந்திருக்கு இந்த கலர் காம்பினேஷன். இத வந்து நம்ம வீட்டு ஜன்னல்ல கர்டன் ராட் இருக்கும் இல்லைங்களா, அதுல வந்து நம்ம இப்படி மாட்டி விட்டுறலாம். 2 சைடும் மாட்டினதுக்கு அப்புறம் பார்த்தா ரொம்ப கியூட்டா இருக்கும். நம்ம வீட்ல வேஸ்டா இருந்த வளையல வச்சு நம்மளே பண்ணனது அப்படினா அது பாக்கும்போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இது வந்து என் பொண்ணோட ரூம் மேக் ஓவர்க்காக அந்த ரூம் தீமுக்கு ஏத்த மாதிரி பிங்க் அண்ட் yellow கலர்ல நான் பண்ணியிருந்தேன்.
கேர்ள்ஸ் ரூம் மேக் ஓவர் அப்படின்னு நான் ஒரு தனி வீடியோ ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஒரு 10க்கு 10 சின்ன ரூமை நான் எப்படி பியூட்டிஃபுல்லாக மேக் ஓவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு காட்டியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் பாருங்கள். நிறைய ஹோம் டெக்கரேஷன் ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ நம்ம வீட்டில் இருந்த வேஸ்ட் வளையலை வச்சு ஒரு சூப்பரான ஹோம் டெக்கார் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் சின்ன பொண்ணுங்க இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு காட்டுங்க. இதை ரொம்ப ஆசையாக அவங்க செஞ்சு பார்ப்பாங்க. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா மறக்காமல் எனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்புங்க. அதை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த கிராஃப்டை வந்து ஜன்னலில் மாட்டுறதுக்காக நான் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணால் நம்ம டோரில் மாட்டி டெக்கரேட் பண்ணலாம், இல்லை தோரணம் மாதிரியும் நம்ம தொங்க விடலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குயின் பீ பேரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.